முட்டை இல்லாத மதிய உணவு இது வெறும் மெனு மாற்றமா இல்லை லட்சக்கணக்கான மாணவர்களின் ஊட்டச்சத்து உரிமையை பறிக்கும் முடிவா? மேற்கு வங்காளத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்தில் பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை வாரத்திற்கும் ஒரு நாள் வழங்கப்பட்ட முட்டை இனி வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு இந்த திட்டத்தை இஸ்கான் அமைப்பிடும் ஒப்பந்தத்தை தொடர்ந்து முட்டைக்கு பதிலாக சோயா மற்றும் பன்னீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முடிவு தற்போது கடும் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. குறிப்பாக மாணவர்களின் முக்கிய புரதச்சத்து ஆதாரமான முட்டையை நீக்குவது சரியானதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்தை பறிக்கும் முயற்சி இது என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மறுபுறம் சோயா மற்றும் பன்னீரும் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் என்பதால் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாது என ஆதரவாளர்கள் வாதிக்கின்றனர். ஆனால் ஒரு முட்டையை நீக்கிய இந்த முடிவு கல்வியை விட அதிகமாக மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து நாடு முழுவதும் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. முட்டைக்கு பதிலாக சோயா பன்னீர் வழங்குவது சரியான முடிவா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.